ஸோ ஹாலிவுட் செல்வென்று கேட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃபர்லாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சரி டாக். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இதுங்க, போன வீடியோவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்த வீடியோ அது ஆக்சுவலாக. ஆனால் வாய்ஸ் வந்து நாங்கள் கவனிக்கவே இல்லை. ஸோ அதில் வந்து ஏன்னா நைட்டு வந்து 1 o'clock 2 o'clock வரைக்கும் நான் ஸ்டாக்கை ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டு 4 o'clock என்னமோ எந்திரிச்சிட்டு இங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதையும் ஏதோ தூக்க கணக்கத்தில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். பட்டு அப்லோட் பண்ண அப்புறம் தான் எங்கள் அம்மா கேட்குறாங்க, வாய்ஸ் பார்த்துங்களாடா அதில். அதை பார்த்தா கொஞ்சம் கரமரான்னு ஆகிப்போச்சு. ஸோ மன்னிச்சிக்கோங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. நமக்கு வந்து சொதப்பல்கள்லாம் 1 2 கிடையாது, அடுக்கடுக்காக வந்துட்டு என்ன சொல்கிறீங்க டன். ஸோ லவ்வர்ஸ் டே ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னிலேருந்து. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள்? உங்களுக்கு ரொம்ப இப்போ தேவையான ஒரு விஷயம் தான். இன்னும் எனக்கு தேவைன்ட்டா மேடம். ஆக்சுவலாக நான் வந்து சிங்கிள். எனக்கு வந்து அதுக்கு தான் கருப்பு ட்ரெஸ். நான் கருப்பு ட்ரெஸ் நான் போடுறதுக்கான காரணமே அதுதான். இல்லை ஒன் சைடு தான் நீங்கள் கணக்கு இல்லை ஒன் சைட்லாம் நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. டன். ஸோ ஓகே. ஸோ வந்து தரமான ஆஃபர் இன்னைக்கு வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷலான டே. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஒரு கஸ்டமர் வேறு கார்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வீடியோ எடுத்து முடிப்பானா இல்லையா, நம்ம எப்போ வாங்கிட்டு போகிறோம்னு தெரியலையே. சாரி ஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்படியே முடிச்சிடுறேன். சரிங்களா? நீங்கள் கவலைப்படாது. எனக்கு ரொம்ப கேவலமாக பார்த்துட்டான். சரி. ஸோ ஓகே. ஸோ பட் என்னென்னா என்ன மாதிரி ஆஃபர் இந்த போட போகிறோன்னா, ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீ. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து போடலான்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டுட்டேன். 12 o'clock வாங்கன்னு சொன்னேன். 12:30 ஆகிடுச்சு. சரிங்களா? டன். ஸோ ஒரு 4 பெட்டி. ஸோ ஆக்சுவலாக ஏன் ப்ரோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அடுக்கடுக்காக போடுறீங்க? லவ்வர்ஸ் டேக்கும் அக்வாரியமுக்கும் என்ன சம்மந்தம்? சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பொங்கலுக்கும் அக்வாரியமுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் எல்லாத்தையும் சம்மந்தம் இல்லாத சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா? நாங்கள் அப்படி தான் படுத்துவோம். சரிங்களா? ஜோஸ் அப்படி இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா வந்து அப்படி பண்ணுறதுனால நாங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து நடந்ததா இல்லையா? என்னவா சொல்கிறீங்க? ஸோ நான் வந்து ஃபீல்டுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் எடுத்தே தரமாட்டாங்க. ஸோ நீங்களே போய் எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்கிற கடைகள்லாம் நான் வந்து ஆஃபர்ஸ் போட்ட அப்புறம் இப்போ வெளியில் எல்லார் கடையிலையும் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ லைட்டு கிட்டலாம் போட்டு என்னமோ செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை? நான்லாம் இந்த டவுனில் அந்த கடையெல்லாம் திறக்கவே மாட்டாங்க. அந்த ஷட்டரை நாங்கள் பார்த்துட்டாப்லேயே போவோம். ஒரு ஏக்கமாகவே இருக்கும். அது திறந்துருக்குமானா பூட்டியிருக்கும், திறந்துருக்குமானா பூட்டியிருக்கும். ஸோ அப்போ பக்கத்தில் உள்ள கடையில் இது தொங்க விட்டுருக்காங்க பாரு. நீ போட ஆரம்பிச்சதுக்கு தான் அந்த கடையில் தொங்க விட்டாங்க. சூப்பர் தம்பி. ஏன் இப்போ சொன்னீங்க? அது சொல்லாமல் எவ்வளோ டீசெண்டாக சொன்னேன். சரி தான். ஸோ ஓகே. ஸோ அதுதான் இப்போ எல்லாரோட உழைப்புகளும் அதிகமாகிடுச்சு. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடுது இல்லை? ஸோ நம்ம தான் ஆஃபருங்கிறது இருந்தது. ஸோ அதில் ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஆஃபர்ஸ் நம்ம எல்லா டேஸோடய ரிலேட் பண்ணி போடுறோம்ல. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் ஆஃபர் ரேட் குறைஞ்சிட்டு சில கடைகள்லாம். ஸோ எல்லாமே உங்களுக்காகத்தான். ஸோ பார்க்குற உங்களுக்காக தான். நீங்கள் என்ன ப்ரோ நாங்கள் என்ன ப்ரோ உங்களுக்காக செய்யணும் அப்படின்னீங்கன்னா சீக்கிரம் நம்ம ஷாப்புக்கு வாங்க. ஸோ ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், லிஸ்ட்டு அனுப்புகிறேன். நிறைய ஆர்டர்ஸ் எடுத்துட்டோங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா மொத்தமாக எல்லாருக்கும் அனுப்ப வேண்டிய ஒரு டே இருக்குது. அன்றைக்கி தான் பெண்டு கலர போகுதுன்னு எனக்கு தெரியும். சரி பார்ப்போம். சரிங்களா? பண்ணுவோம். ஸோ திருநெல்வேலி டவுனில் இருக்குது நம்மளோட அக்வேரியம் ஷாப் லொக்கேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். கடைசியில் எங்கெங்கெல்லாம் பூந்து வரணுங்கிற வீடியோ என்ன கொடுத்துருக்கேன். சரிங்களா? டன். ஸோ வாங்க. ஸோ 4 பெட்டி, அமேசிங்கான பெட்டி. ஸோ ஜம்முன்னு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் திருநெல்வேலியில் இது வரைக்கும் வாங்காத ஒரு ரேட்டில் இருக்க போகுது. சரிங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ஆஃபர் போட்டுருக்கு. சரிங்களா? வாங்க. போலார் பேரட் நல்லா இருக்குது. ஐயா குவாலிட்டி. ஸோ சூப்பராக இருக்குது போலார் பேரட்டு. ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் பெரிய சீஸாகவும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும் நீங்கள். ப்ளூ கலரு. ஸோ இது வந்து என்னென்னா என்ன ரேட்டுக்காக போட்டுருக்கிறேன்? ஒரு 200 ரூபா ஒரு ஜோடி. சரிங்களா? ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீ. இன்றைக்கி ஒரு ஜோடி நீங்களாலும் வாங்கலாம். ஸோ அதுக்கான ரேட்டும் நீங்கள் நேரில் வரும்போது சொல்லுவாங்க. சரிங்களா? டன். 200. ஸோ அடுத்து என்னடா நீ தெரியாது. டன். ஸோ ஓகே. அடுத்து மாலிஸ் என்னக்கா ரேட்டுக்காக போட்டிருக்கு? 20 ரூபா ஒரு ஜோடி. 20 ரூபா ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீ. ஆனால் நல்லா இருக்குப்பா. சைஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. எப்போ வரதோட நறுக்குன்னு இருக்காங்களே. ஆஹா. அப்புறம் போன வீடியோவில் என்ன சொதப்பணும், மைக் இந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியாமல் தான் நின்னோம். தம்பி இதில் எங்கே மைக் இருக்குது? நிறைய கீழே கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் ஃபோன் தானே? சொல்லுங்கள். ஓ மேலே தம்பி இதான் தம்பி. கீழே கரெக்டு தானே? கரெக்டு தான் பிடிக்கும். ஸோ இந்த ஃபோனில் பிடிக்கிறது இந்த மைக்கோட தான் பெரிய பாடாக இருக்குது. நான் ஏதாவது பண்ணுறேங்க. அது என்ன சொல்கிறேன், யூடியூப் இன்கம் வேறு வருது இன்னும் ஒரு 2 மாதம் இல்லை. அது முன்னாடி வந்து 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதம் ஆகிட்டு. அதுக்கு என்ன சொல்லுது? ஆமாம் ஜூனில் வந்துச்சு. ஜூனில் வந்துச்சு கடைசியாக. சரி அதோட ஜூனில் வந்துச்சு கடைசியாக. சரியா? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்துருச்சுல. 6 மாதம் ஆயிருக்கு. 7ஆவது மாதம் ஆரம்பத்தில் இருக்குது. இந்த மந்தில் முடிஞ்சிடும் மேடம். இந்த மந்தில் $100 வந்துடும். உங்கள் பரம்பரையிலேயே நான் தான் US டாலர் சம்பாதிக்கிறேன் தெரியும்ல. நீ அந்த மாதிரி ஒப்பேத்திக்கோ.
ரொம்ப 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்குள்ள நான் 80000 ரூபாய் செலவு சரி பண்ணிருக்கேன். ஓகே மேடம். நிறைய பாராட்டுவாங்க, கொஞ்சம் பாராட்டு தான் சொல்ல சொன்னேன். ஏய் சூப்பர். விடோட ட்ராஸ்லாம் நறுக்குன்னு இருக்குப்பா, தரமான விடோட ட்ராஸு. ஸோ இது வந்து ஒரு ஜோடி எவ்வளோக்கா போட்டிருக்கேன்? கலருக்கா? சீப்ராஜ்லாம் என்னப்பா பெரிய பெரிய சீசனில் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ 50 ரூபா ஜோடி சரிங்களா. ஒரு ஜோடி வாங்கிங்கன்னா ஒரு ஜோடி இலவசம் சரிங்களா. ஒரு ஜோடி வாங்கிக்கலாம்ப்பா, நான் ஆஃபர் ரேட்டுக்காக அப்படி போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஜோடி வாங்கிங்கன்னா 30 ரூபான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. டன். ஸோ இதில் ஒரு ஜோடி 50 ரூபா, 2 ஜோடி. ஒரு ஜோடி வாங்கிங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீ. ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீ. ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீ. ஸோ 20 ரூபாங்க ஜோடி. ஆனால் மாலிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, தரமான கலர்ஸ். குட்டியோடு வந்திருக்கு, குட்டி போட்டிருக்கு. குட்டி தம்பி வாங்குவாப்புல நிறைய. ஜோடி 5 ரூபாடா. இதை பிரித்து அந்த பக்கம் வைங்க. ஆமாம், அது லவ்வர்ஸ் டேங்கும் போது நிறைய இல்லை, அவங்கவுங்க லவ்வர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அது ஒரு நல்ல கடையில் கேட்பீங்க, சின்ன பசங்களாக இருப்பீங்க, பட்ஜெட் பத்தாது நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எங்களோட ஜுவல்லரிக்கு வாங்க, 350 ரூபாயிலேருந்து நிறைய உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். அதுவும் சில்வர்ஸில் வச்சுருக்கோம். அதனால் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க இந்த லவ்வர்ஸ் டேக்கு, உங்களுக்கும் கிஃப்ட் வேணும்னா வாங்க நம்ம கடைக்கு வாங்க. அதனால் கிஃப்ட்டு லவ்வர்ஸ்க்கு ஜோஸ் உனக்கு தேவைப்படுமா அப்படி வந்து வாங்க மாட்டேக்கானே, மேட்டு கடைக்கு போகிறானே தவிர என் கடைக்கு வர மாட்டேக்காங்க. டன். ஸோ அதனால் இல்லை தம்பி, சில்வர் அவனுக்கு தேவைப்படும். வாங்கவே மாட்டேன். சரி டன். ஸோ ஓகே டன். ஸோ அப்போ இந்த லவர்ஸ் டேக்கு உங்கள் ஸ்பெஷலான பர்சன்ஸ்க்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னா நம்ம ஜுவல்லரி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்கும், அதோட யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள் சரிங்களா. டன். ஜுவல்லரிக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கி கொடுங்க, அக்வாரியம் வந்து ஃபிஷஸ் வாங்கி கொடுங்க. டன். ஞாபகமாக மீன் வாங்கி கொடுப்போம், செத்து போயிடும். ஞாபகத்தை நீ நினைவுலேருந்து மறைஞ்சிட்டா நீ அப்படிம்பாங்க. எதுக்கும் ஆக்சுவலாக என்ன மாதிரி ஆஃபர் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஆண் ஃபிஷ் வாங்கினா அந்த மேல் வாங்கினா ஃபீமேல் ஃப்ரீன்னு சொல்லணும்னு தான் நினச்சேன். ஸோ அப்போ வந்து நம்மளே பாகுபாடு பார்க்குறோமோ நம்ம, அப்போது இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ என்ன நீங்கள் ஆண் வாங்கினா பெண் ஃப்ரீன்னு சொல்கிறீங்களா, அப்போ பெண் என்ன இலக்காரமா? ஆக்சுவலாக அக்வேரியம் ஃபீல்டில் பொறுத்து ஆண் தான் இலக்காரம். இன்னும் நிறைய ஆண்கள் கூட அந்த மேல் ஃபிஷ்ஷை விட்டுருங்க தம்பி, ஃபீமேல் நல்ல குட்டி போட்டதான் பார்த்து எடுங்க அப்படிம்பாங்க. ஏதோ அந்த இருக்கிறதுலே இந்த ஃபிஷ்ஷஸ்ல எல்லாம் இந்த ஆண்கள் தான் அழகாக இருக்குங்கிறதுனால அதை வச்சுருக்காங்க. இல்லைன்னா நாங்கள் அதை ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். ஆண் மீன் வேணுமா ஃப்ரீயாக இருக்குவாங்க, எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லணும். ஏதோ காட் கிரேஸ் எல்லாமே ஆண்கள் மட்டும் அழகாக இருக்கிறது. என்னவா சொல்கிறீங்க? சரி, அதனால தான் யூஸில் இருக்கோம் சரிங்களா. டன். ஸோ அதுதான் நினச்சேன், சரி நம்மளே அப்படி பாகுபாடு பார்க்குற மாதிரி இருக்குமே, அப்போ அண்ணன் ஃபீமேல்லாம் நம்ம எதுக்கு பிக் பாஸ் மாதிரி போட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு தான் விட்டுட்டோம் சரிங்களா. டன். சரி, அப்போ அதுக்காக தான் இந்த ஜோடி ஆஃபர். ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம், 1 பேர் வாங்கினா 1 பேர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி. வாங்குவீங்களா தம்பி? 1 பேர் வாங்கினா 1 பேர் வாங்குங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாடா, ஒரு ஆளாக வராதுடா, 10 பேராக வாங்கடா. அப்போ தானே எனக்கு விற்கும். என்னடா நீங்கள் ஏய் ஷார்க்கு, பெரிய பெரிய சைஸ் ஷார்க்கு. ஸோ ஷார்க்கு என்ன ரேட்டுக்காக போட்டிருக்கு? 55 ரூபா ஜோடி. ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீ, பட் சீக்கிரம் வரணும். ஷார்க்கு பெரிய பெரிய சைஸாக இருக்காங்க, பார்த்து இது பண்ணணும். ஸோ இதுவும் பெரிய ஷார்க்கு தான். ஸோ இதுவுமே 55 ஜோடி. ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீ. எல்லாமே ஷார்க்கு தானா? ஷார்க்கு ஸோ ஷார்க்கு தான். ஸோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்காங்க. ஷார்ட் விட்டுன்னு வாங்க. அடுத்தபடி வாரேன். அது பிரித்து போடுங்கக்கா, பிரித்து வச்சுருங்க. பிரித்து வைங்க, அப்படியே ஷார்ட் விட்டுன்னு பிரித்து அந்த பக்கம் வைங்க. ஸோ அப்புறம் வந்து என்னென்னா, இந்த மாதிரி பாகுபாடுகள் வந்து எதுக்காக விரும்புறது இல்லை அப்படின்னாங்கன்னா, ஸோ அந்த லேடிஸ் ஜென்ஸில் வந்து என்ன சொல்கிறீங்க, பாகுபாடு பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாது அப்படி? அப்படி இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா வந்து சின்ன பையனே சிரிக்கிறேன். அப்படி இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா அது வந்து பெண் ஆண் அப்படிங்கிறது வந்து போட்டிகள்லேயும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயும் அதெல்லாம் விட நம்ம எண்ணங்கள்லேருந்து வெளியே எடுத்தாலே போதும். ஏன்னா நான் வந்து எம்ப்ளாயிஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது லேடிஸாருக்கும் ஜென்ஸாருக்கும் எல்லார்ட்டும் ஒரே சேலரி தான் அப்படின்னு யோசித்தேன். அதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, லேடிஸ்க்கு இவ்வளோ கொடுத்தா பார்த்தாதா, லேடிஸ்க்கு இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது, என்ன அவங்களால வெயிட் தூக்க முடியாது அவ்வளோதானே, அதுலேயும் வெயிட் தூக்குறவங்களாம் இருக்காங்க, வெயிட் தூக்க முடியாது அவ்வளோதானே, மீதிபடி அவங்களும் அதே ஒர்க் தான் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்போம், அதுதான் முதல்ல முக்கியம். எண்ணங்களை கரெக்டாக சரி செய்யணும் நம்ம, அதுதான் முக்கியம். அது சொல்லணுன்னா முதல்ல என் எண்ணத்தை நான் மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டதுனால தான் நான் சொல்கிறேன் மாற்றிக்கணும்.
அதே தான் எப்படி தெரியும் உனக்கு? இதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒருத்தர். போன வீடியோவோ இதே மாதிரி கிளம்பிட்டே இருந்தோம் நம்ம வாயை கட்டுப்படுத்தாம. அதுக்கு பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கானே. சரி விடுங்க, அசிங்கப்படுத்திடுறாங்கப்பா. நல்லா இருக்குப்பா கொய்க்கார்ப்பு. ஸோ இது என்ன ரேட்டு போட்டிருக்குங்க கொய்க்கார்ப்பு? இருடா வா, நீனா சொல்லிடாதா ஏதாவது. கொய் 35 ருபீஸ்ங்க பேர். ரொம்ப அருமையான கலர்ஃபுல்லு, கலர் நல்ல ஜம்முன்னு இருக்குது. ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீ. சரிங்களா? ஸோ திருநெல்வேலியில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்காது. இப்போ போட்டிருக்க ஆஃபர்லாம் என்னைக்கு வரைக்கும் ப்ரோ இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி என்ன கிழமை? சாட்டர்டே. சாட்டர்டே சண்டே ஸ்பெஷலுங்க இது ஆக்சுவலாக. சரிங்களா? மறந்து விட்டோம் பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன். சாட்டர்டே சண்டே எப்போவுமே ஒரு அற்புதமான தினங்கள். ஸோ இந்த 2 தினத்துலையும் சீக்கிரம் வந்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு ஆஃபரு. ஸோ அதனால் இது 2 நாள் மட்டும் தான் இருக்க போது. முடிஞ்ச நாள் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருநெல்வேலி இருந்தால் சீக்கிரம் வர சொல்லுங்கள், நம்ம சாப்பிடுவோம். இந்த தம்பிக்கு மாலையை பிரித்து கொடுத்துருங்க. மாலி பார்த்து எடுத்துக்கோங்க. நின்றுட்டே இருக்காங்க. ஒரு தம்பிக்கு ஒரு சேர் ஒன்று போங்க. சாரி தம்பி. ஸோ அடுத்து பாருங்க, பெரிய பெரிய சைஸ்லாம் கிடக்கப்பா கொய்க்காரப்பில். நல்லா இருக்காங்களே, மாஸுங்க. ஸோ நான்லாம் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஜோடியாக 50 எவ்வளோ என்ன ரேட்டுக்கு போட்டிருந்தது? 35 ருபீஸ்க்கு ஒரு ஜோடியாக வாங்குவாங்க. நாங்கள் ஒரு 35 ருபீஸ்க்கு ஒரு ஜோடி வாங்கிங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். பட் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் பெரிய சைஸஸாக நல்ல கலர்ஃபுல்லாக பார்த்து எடுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சிங்கன்னா எல்லாம் ஒரே ஒடியாக போகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான். சரி வேணாப்பா, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா அது வேறு எவ்வளோ நினச்சிருந்தீங்க. ஸோ மாலிஸ் என்ன ரேட்டுக்காக போட்டிருந்தது? 20 பேர். ஜோடி 20 ரூபா. ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீ. சரிங்களா? அப்புறம் சொல்கிறதெல்லாம் ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீ அந்த ஆஃபர்லேயே வாங்கணுமா, இல்லை ஒரு ஜோடி வாங்கினாலும் தருவீங்களா, இல்லை ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஆஃபரில் தான் தருவீங்களான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஆஃபர் இல்லைனாலும் ஒரு ஜோடினாலும் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி அடுத்து பாருங்க. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷில் நல்ல பெரிய சைஸாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே 20 ருபீஸ் பேர். சரிங்களா? ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீ. சரிங்களா? என்ன சட்டுப்புட்டுன்னு வாங்க. ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஆஃபர்லாம். கடைசி பட்டி இதோட இந்த அன்பாக்சிங் நிறைவடைய போகிறது. சட்டுப்புட்டுன்னு வாங்க. என்ன கஸ்டமர் கேள்வி இவன் கேட்டுட்டான், இவனை என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு ஆக்சசரிஸ் வந்து அடுத்த சனிக்கிழமை. ஆக்சசரிஸ் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். சரிங்களா? கவலையே போட வேண்டாம். ஃபைட்டர் தம்பி, ஃபைட்டர் 2-3 தடவை லோடு இறக்கினேன். எங்கடா போன நீங்கள் தான் டியூஷன் போயிட்டியா? 2-3 வாரமாக டியூஷன்லேயே இருந்தியா? இறக்கிக்கிட்டே இருந்தேன். டூர்னா என்னடா? டூர்னா என்ன? டூர் நான் இறக்குற நேரம் டூர் போயிருங்க. எனக்கு டூராக இருக்கும்போது வந்து கேளுங்க, நான் என்ன செய்யறது. சரி, இன்னும் ஒரு 2 டேஸில் வந்துடும். சரிங்களா? சால்வினா விட ரேட்டா எவ்வளோக்கா போட்டிருக்கு? 18 ரூபாங்க ஜோடி. ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீ. ஆனால் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது, தரமாக இருக்குப்பா குவாலிட்டி. இந்த மாதிரி ஃபிஷ்லாம் உங்களுக்கு கிடைக்குமாங்க திருநெல்வேலியில்? ஒரு ஜோடி 18 ரூபா ஒரு ஜோடி. ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீந்தாங்க. இல்லை ஒரு ஜோடினாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீனாலும் வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா சூப்பராக இருக்காங்கப்பா. இல்லை கிளிட்டர் ஆகுது, பார்க்கவே அழகாக இருக்குது. என்ன சஸ்பென்ஸை உடைக்க பார்க்குறியா? நான் அதை வச்சு தான் பாம்பை வெளியே காட்டுறதுக்கு 4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ மை காட், ஆல்பினோட ட்ரெஸ் கைஸ். ஸோ 18 ரூபா ஜோடி. ஒரு ஜோடி வாங்கினா ஒரு ஜோடி ஃப்ரீ. ஷர்ட் போட்டுன்னு வாங்க. உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடைக்கு சீக்கிரம் வர சொல்லுங்கள். இன்னும் என்னவா இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இன்னும் நிறைய கிடக்கு நம்ம ஷாப்பில். ஆல்பினோ அதுலேயும் ஒரே ஒரு பீஸ் டைகர் கிடக்கு பார்த்தீங்களா? டைகர் வீடியோ டன். ஸோ சீக்கிரம் ஷர்ட் போட்டு வந்துடுங்க. ஸோ எங்கிட்ட வாங்கி கூட நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஆப்ஷனாக அமையலாம். சரிங்களா? டன். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ ஆல்ரெடி என்னென்ன பீசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மில்கி ஒயிட்டில் கொய்க்கார்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஜோடி வந்து வெளியெல்லாம் வந்து உங்களுக்கு 50 ரூபா 60 ரூபா சேல் பண்ணுறாங்க. பட் நான் உங்களுக்கு குறைந்தபட்ச விலை, என்னுடைய ஆஃபர் ரேட்டு, லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு ஆஃபர் ரேட்டு நான் என்ன போட்டிருக்கேன்னா, பீஸ் வெறும் 15 ரூபா தான். இதில் ஒரு ஜோடிலாம் நான் இன்னும் பார்க்கல. இப்போ வந்ததில் மட்டும் தான் நாங்கள் இப்போ செட் பண்ணியிருக்கோம். அதுவுமே கைஸ் வந்து ஒரு 2 டேஸ் தான் நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க திருநெல்வேலியில் இருக்காங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே வந்துட சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்னால் போட முடியுமான்னு தெரியல இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம். டன். ஸோ அடுத்து பாருங்கள், ஜீப்ரா பாருங்கள். ஜீப்ராக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் போடுறாங்க. ஒரு நிமிஷம் சின்ன கால்குலேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வந்து 15 ரூபா ஒரு ஜோடி வந்து 15 ரூபாய் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீயாக தரோம். சரிங்களா? உங்களுக்கு பீஸ் 5 ரூபான்னு தந்துட்டு இருந்தோம் தம்பி நேற்று வரைக்கும். நான் உங்களுக்காக எப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கல்ல. ஸோ வந்து 4 பீஸ் 15 ரூபாய்க்கு தரோம். சரிங்களா? ஸோ நியர்லி அந்த மாதிரி தான் வரும் கணக்கு. ஒரு ஜோடி 15 ரூபா. ஒரு ஜோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜோடி ஃப்ரீ.
முதல்ல ஷர்ட் போட்டு வந்துருங்க. அப்புறம் கப்பி கிராஸ் இருக்குது, 10 rupeesல இருந்தே கப்பி கிராஸ் கிடைக்கும். திருநெல்வேலியில் கப்பி கிராஸ் கிடைக்காது, பட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. அதே தான் மில்கி ஒயிட் போய் நிறைய கிடைக்காங்க. ஸோ அப்புறம் கப்பீஸில் 1 வெரைட்டிஸ் இருக்குது, முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வாங்க. அப்புறம் ஏஞ்சல் பாருங்கள், மில்கி ஒயிட் ஏஞ்சல் இருக்குது. இதில் ஆல்ரெடி ஒருத்தர் 10 pieces எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதான் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து நார்மல் கப்பீஸில் கொஞ்சம் மூணு கிடக்கு. பிளான்ஸில் பக்கப்பா அந்த கெட்டு கடை வச்சிருக்கோம். இந்த கெட்டு வந்து 15 ரூபா சொல்லியிருந்தோம்ல, அது சூப்பராக வளர்ந்துருக்குப்பா, ஜம்முன்னு இருக்கு, பார்க்க அழகாக இருக்கேன். அடுத்து பாருங்க, எங்களோட ஃபுட்டுலேயே ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக ப்ரீமியம்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஃபுட்டுலேயே ரொம்ப அழகாக நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருக்கிறது. நாங்கள் அடிக்கிட்டே இருக்கோம், வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கிட்டே இருக்கோம், வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கிட்டே இருக்கோம், வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுனா நம்ம பீட்டா ஃபுட்டு தான். பீட்டா ஃபுட்டில் நார்மல் பீட்டா ஃபுட்டு எப்போ வரும், நார்மல் பீட்டா ஃபுட்டு எப்போ வரும், நிறைய சின்ன பசங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்காக ஒரு தரமான ஒரு ஆஃபர் ரேட்டில் இறக்கணுமே. ஸோ ஏன்னா பேக்கெட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தோம். பேக்கெட் வந்து 10 rupees சொல்லியிருந்தோம் இல்லையா? பேக்கெட்டை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஸோ நம்ம பீப்புள்ஸ்க்காக, நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட கேட்டி ஃபேமிலிக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம், நல்ல குவாலிட்டியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ பாக்ஸ்லேயே போட்டுடலாம், பாக்ஸ் பண்ணி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 20 to 25 grams கிட்டத்தட்ட வருது, சரிங்களா? இதோட விலை வந்து வெறும் 15 ரூபாய்க்கு தரப்போம், சரிங்களா? ஜஸ்ட் 15 rupees. நீங்கள் அன்றைக்கி என்ன தம்பி வாங்கினீங்க என்கிட்ட? ஒரு பீஸ் உருண்டை ஃப்ரீயாக வாங்கிட்டு போனீங்களே, அதை விட இந்த மாதிரி 15 rupees பேக்காக வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? டன். ஸோ இதில் நிறைய இருக்குது, முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டுங்க. இப்போ குவான்டிட்டியும் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்கணும், கம்மி ரேட்லேயும் கொடுக்கணுங்கிறதுனால தேடி பண்ண வேண்டியது இருக்குது. தொட்டியும் நிறைய பேர் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் முடிஞ்சளவில் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறோம், சரிங்களா? அப்புறம் மெடிசின்ஸு எது எடுத்தீங்கனாலும் 15 ரூபா தான். திருநெல்வேலியில் மெடிசின்ஸ் எல்லாம் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்காக ஆஃபர் விலை வெறும் 15 ரூபா தான். ப்ரீமியம் ஃபுட்டில் காமன் ஃபுட்டு இருக்குது. ஸோ முடிஞ்சளவில் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ 250 கிராம் வெறும் 70 ரூபா தான், 70 rupees தான், சரிங்களா? 250 grams உங்களுக்காக லவர்ஸ் டே ஸ்பெஷல் வெறும் 70 rupees, சரிங்களா? சட்டுன்னு வாங்க. அடுத்து இந்த ஃபுட்டு எவ்வளோக்கா? ஸ்டார் பீட்டா ஃபுட்டில் 350 grams 250 தான், 250 ரூபா ஃபுட்டு, சரிங்களா? இன்றைக்கி வந்தீங்கன்னா 10 rupees டிஸ்கவுண்ட்லேயே போட்டுதான், சரிங்களா? பட் இன்றைக்கி மட்டும் தான், ஏன்னா ஒரு பீஸ் தான், லாஸ்ட் பீஸ் தான், சரிங்களா? ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க. தென் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதே ஸ்டார் பீட்டாவுக்கும் இந்த நார்மல் பீட்டா ஃபுட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ஃபுட்டே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக அதோட கொஞ்சம் ரேட் கூடின ஃபுட், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டார் பீட்டாலாம் வந்து உங்களுக்கு இது வந்து 100 grams போட்டிருக்கோம். நான் 100 கிராம் இல்லை, இது வந்து 35 கிராம், 35 to 40 grams அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்காக விலை வந்து 25 rupees தான். இது லாஸ்ட் பேக் தான், இதுக்கு மேலே இந்த பேக் வந்து வராது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் பீட்டா ஃபுட்டோ எதுனாலும் இந்த குட்டி டப்பாவில் தான் வரப்போகுது, இந்த பெரிய டப்பாவில் இன்னும் வராது. லாஸ்ட் 3 பீஸ் தான், மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபரை, சரிங்களா? ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருந்தேன், ஆஃபர் பேக்கு ஆஃபர்னால போட்டேன், அடுத்து வராதுன்னு சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ணிட வேண்டாம் கைஸ், சீக்கிரம் வந்துக்கோங்க. டன். ஸோ அவ்வளோதானா இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன், லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலு. ஸோ லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு வந்து வேறு என்ன இருக்குன்னா, ஹேர் ஆயில் வச்சுருக்கீங்க. என்னம்மா? ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயிலுங்களாங்க இது, ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில், சரிங்களா? ஸோ இது என்னென்னா செம்பருத்தி எண்ணெய். ஸோ இது என்னென்னா பார்த்தீங்கன்னா 100 ml வெறும் 100 rupees தான். ஸோ நல்ல குவாலிட்டியான முடிகள் உங்களுக்கு வந்து இந்த லெவலில் கொஞ்சம் நிறைய முடிகள் உங்களுக்கு வளரணும், இந்த மாதிரி வளரணும்னா முடிஞ்சனாலும் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லோ ப்ரைஸஸில் கொடுத்துருக்கோம், நல்லா இருக்குது குவாலிட்டி, பரவாயில்ல. நான் என்னமோ நினச்சேன், நிறைய ஃபேன்ஸ் பேஸ் இருக்குப்பா அந்த நம்மளோட கேட்டி அந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்க்கும். அப்புறம் ஹேர் பேக்குமே நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு. ஹேர் பேக்கில் என்ன பண்ணோம், பெரிய பேக்கெட் இருந்தது. ஸோ அதிலே ட்ரையல் பேக்ஸ் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் 20 rupees எல்லாம் ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்குங்க. எங்கள் அம்மா கேட்டால் திடீர்னு இருக்காங்க, பண்ணுடான்னு பண்ணுவோம். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ லவர்ஸ் டேல என்னால் முடிஞ்ச லெவலில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? லவர்ஸ் டே ஆஃபர் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். திருநெல்வேலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பாய்.